உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன். நம்ம ஃபேக்ட்ரி இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஃபேக்ட்ரி வந்து தாம்பரம் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா VIS T2700 டீசல் வீடர்னு பேர், 4 வீல் வீடர். இதில் வந்து நம்ம ஆயில் சர்வீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.3 20-40 ஆயில் ஊற்றணும். இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. ஆயில் ஊற்றுற பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது வந்து 1.3 ஆயில் இதில் திறந்துட்டு ஊற்றணும். இதில் அதிகமாக ஊற்றக்கூடாது. அதிகமாக ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலும் வாரி அடிக்கும். இந்த பக்கமாகவும் இருக்குது ஆயில் ஊற்றுறது, இதுலேயும் ஊற்றலாம், அதுலேயும் ஊற்றலாம். அடுத்தது வந்து ஆயில் வந்து இதில் இருக்கிற ஆயிலை ட்ரெயின் பண்ணுறது எது பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரெயின் பண்ணுறது. இந்த போல்ட்டை கட்டினீங்கன்னா இதில் இருக்கிற ஆயில் எல்லாமே வெளியில் வந்துடும். இதை இறக்கிட்டு திருப்பியும் அதே மாதிரி இருந்த மாதிரியே லாக் பண்ணிவிட்டு ஆயில் வந்து இதில் மாற்றி ஊற்றணும். 1.3 20-40 ஆயில் ஊற்றணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரில் நீங்கள் அப்பப்போ எடுத்து ஸ்பாஞ்சை க்ளீன் பண்ணி போடணும். அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2 கிளிப்பு இருக்குது, இங்கே ஒரு கிளிப்பு, இங்கே ஒரு கிளிப் இருக்குது. இந்த கிளிப்பை வந்து இப்படி மேலே தூக்குனீங்கன்னா இந்த செட்டு கீழே வந்துடும். இதில் வந்து ஆயில் எப்பயுமே ஆயில் இருக்கணும். ரொம்ப அதிகமான டஸ்ட்டான ஏரியாவில் வந்து ஓட்டினீங்கன்னா இதில் எல்லாமே டஸ்ட் ஆகிடும். இதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி பெட்ரோல் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃப்ரெஷ்ஷான ஆயில் ஊற்றணும். இந்த ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப சோக் ஆகி போயிடும். இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஃபுல்லாக வந்து என்ன ஆகும், டஸ்ட்டு ஃபுல்லாக ஏறிடும். இதை பெட்ரோல் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடணும். அழுத்தி விட்டால் நின்றுடும். அவ்வளோதான். ஏர் ஃபில்டரில் ஆயில் பார்த்தாச்சு, இன்ஜின் ஆயில் பார்த்தாச்சு. அடுத்தது கியர் பாக்ஸ் ஆயில். கியர் பாக்ஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியர் பாக்ஸ் ஆயில் வந்து 90 கிரேட் ஆயில் 2.5 லிட்டர் ஊற்றணும். கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம், தப்பு இல்லை இதில். ஆனால் இன்ஜினில் மட்டும் அதிகமாக ஊற்றக்கூடாது. இதில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றலாம். இதில் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டை கட்டினீங்கன்னா ஆயில் எல்லாமே வந்து கீழே இறங்கிடும். ஆயில் கீழே இறங்கிட்டதுக்கப்புறம் திருப்பி அந்த போல்ட்டை டைட் பண்ணிவிட்டு இதில் வந்து 90 கிரேட் ஆயில் 2.5 லிட்டர் ஊற்றணும். அதே மாதிரியே இன்னொரு கியர் பாக்ஸ் இருக்குது. இதில் 2 கியர் பாக்ஸ் இருக்குது இந்த வீடரில். இதுலேயுமே வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 90 கிரேட் ஆயில் 2.5 லிட்டர் ஊற்றணும். இதில் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றலாம். நீங்கள் ஒரு 100 ml அதிகமாக ஊற்றலாம். பேக்கில் இருக்கிற கியர் பாக்ஸில் கொஞ்சம் 100 ml அதிகமாக ஊற்றலாம். 2 600 ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றலாம், அதில் கொஞ்சம் 2.5 லிட்டர் ஊற்றினா போதுமானது. வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் பண்ணுறது கீழே தான் இருக்குது. அந்த போல்ட்டை கட்டினீங்கன்னா இதில் இருக்கிற ஆயில் மொத்தமாக ட்ரைன் பண்ணிடலாம். ட்ரைன் பண்ணிட்டு புது ஆயில் ஊற்றிக்கலாம். இது வந்து ஆயில் சர்வீஸு இப்போ நம்ம மொத்தமாக பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து இந்த 4 வீல் வீடரில் லிஃப்டர் ஒன்று நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நீங்கள் என்ன அட்டாச்மெண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நம்ம வீட்டில் இருந்து காட்டுக்கு கொண்டு போகும்போது இந்த கண்டிஷனில் வச்சுட்டிங்கன்னா இது நம்ம கீழே உரசாமல் போகும். நீங்கள் காட்டில் கொண்டு போனதுக்கப்புறம் இது கீழே இறக்கணுன்னா இந்த லிவரை லேசாக அப்படி மேலே தூக்கிட்டு விட்டிங்கன்னா போதும். இது வந்து கீழே வந்துடும். எவ்வளோ டெப்த்து வேணுமோ அந்த டெப்த்து வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் கீழே இறங்குறதுக்கு வந்து எவ்வளோ ஆழம் வேணுமோ அது மாதிரி கொஞ்சம் இந்த பின்னை கட்டிட்டு ஆழம் அதிகமாக வச்சு செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஆழம் வேணுமோ அந்த அளவுக்கு டெப்த்து திட்டமாக செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஓட்டலாம். அடுத்து இந்த வீடரை வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு நம்ம என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் உபயோகப்படுத்தாமல் வச்சுருக்கிறீங்க வீடர்னா இந்த ப்ளஸ் வந்து கட்டி தனியாக வச்சுருப்பீங்க, அதை மாட்டிக்கணும். நம்பர் 1. இது வந்து நம்ம உபயோகப்படுத்தாமல் இருக்கிற காலகட்டத்தில் இந்த போல்ட்டை கட்டிட்டிங்கன்னா இந்த போல்ட்டை கட்டிட்டு இதில் எதுவும் படக்கூடாது. நீங்கள் கட்டும் போது இந்த நெகட்டிவ்ல எதுவும் படக்கூடாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் பட்டால் என்ன ஆகும் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். பெரும்பாலும் இருக்குது. அது வந்து என்ன ஆகும், ஸ்பார்க் ஆகும். பயப்படாதீங்க. இதுவும் படக்கூடாது. கட்டும் போது ஸ்பேனர் போய் இதில் போய் தட்டுறதோ டச் ஆகிறதோ இல்லை இதில் போய் டச் ஆகிறதோ ஆகக்கூடாது. இதை கட்டிட்டு தனியாக எடுத்து விட்டுருங்க. தனியாக எடுத்து விட்டுட்டிங்கன்னாங்க அது வந்து பேட்டரி வந்து டவுன் ஆகாது. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி எடுத்து போட்டு லேசாக டைட் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக ஓவர் டைட்லாம் பண்ணக்கூடாது. திட்டமாக டைட் பண்ணிட்டு இப்படி ஷேக் பண்ணால் லூஸ் ஆகாத அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு டைட் பண்ணணும். ஓவர் டைட் பண்ணிங்கன்னா உடஞ்சி போயிடும். அதனால் இந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 2 கியர் பாக்ஸ்லையுமே இதில் 2 கியர் பாக்ஸ் இருக்குது இந்த வண்டியில். இந்த 2 கியர் பாக்ஸுமே வந்து நியூட்ரலில் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். இந்த இருக்குது பாருங்கள். இந்த வந்து லிவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டிக்கர் வரும். இதில் ஸ்டிக்கர் அந்த பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அதில் வந்து 0 இருக்கும். இதுவுமே வந்து வெர்டிகலாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நேராக இருக்கணும். இதுவுமே வந்து நியூட்ரலில் இருக்குதுன்னு அர்த்தம். 2ம் நியூட்ரலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நியூட்ரலில் இருக்குதான்னு பார்த்துக்கணும். நியூட்ரலில் இருக்குது 2மே. நம்ம வந்து இந்த டீகம்ப்ரஷன் லிவரை அழுத்தி விட்டுக்கணும். டீகம்ப்ரஷன் லிவரை
அழுத்தி தான் இருக்கு. இதை அழுத்தி விட்டுக்கணும். அழுத்தி விட்டுட்டு டீகம்பர்ஷன் லிவரை அழுத்தி விட்டுட்டு ஆக்சிலேட்டரு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். ஆக்சிலேட்டர் இங்கே எண்டுக்கு போச்சுன்னா ஆஃப் ஆகிடும். அதனால் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும். இது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கம்மியாக திட்டமாக வச்சுக்கணும். இப்போ கிளச்சை அழுத்தி பிடிச்சிட்டு கியரை போட்டுக்கலாம். இதை போட்டுக்கலாம். கிளச் லேசாக விட்டீங்கன்னாக்கா மூவ் ஆகும். இப்போ ரிவர்ஸ் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். கிளச்சை நம்ம கியரில் போட்டுருக்கோம். இதை நியூட்ரல் பண்ணணும். நியூட்ரல் பண்ணியாச்சு. நியூட்ரல் பண்ணதுக்கப்புறம் இந்த லிவர் லைட்டாக பிடிக்கணும். இந்த லிவரை பிடிச்சிட்டு இந்த லிவரை அழுத்தணும். அழுத்தணும்னா இப்போ கிளச்சை விடணும். கிளச்சை வந்து இந்த லிவர் பிடிக்கிறதுக்கு முன்னாடி கிளச்சு பிடிச்சிருக்கணும். லைட்டாக விட்டிங்கன்னா ரிவர்ஸ் போகும். இப்போ நம்ம வந்து இந்த வண்டியை வந்து தனி ஒரு ஆளாக உபயோகப்படுத்துறது எப்படி, நம்ம வீட்டில் இருந்து காட்டுக்கு கொண்டு போயிட்டு டயரை கட்டுறது வந்து ஒரு தனி ஆளாக நம்ம வேலை பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட நோக்கம். ஆள் கிடைக்கல என்ற பிரச்சனைக்காக தான் நம்ம வந்து தனியால் எல்லா வேலையுமே பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம எல்லா வேலையுமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடரை பொறுத்தவரையிலும் இந்த டயரை கட்டிட்டு பிளேடு செட் மாட்டுறதை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அதை மாட்டுவார் பாருங்க. ஃப்ரண்ட்டில் மாட்டிட்டு அதே மாதிரி பேக்லேயும் மாட்டுவார். இது அவ்வளோதான். மேலே தூக்கிடுச்சு. ஒரு சைடு கட்டி இப்போ பிளேட் செட் எப்படி போடுறதுன்னு காமிப்பார். இதில் காட்டர் பின் இருக்கும். அந்த ஸ்னாப் பின் இருக்கும். ஸ்னாப் பின்னை கட்டுவார். கட்டிட்டு அந்த காட்டர் பின்னை கட்டிட்டு டயரை பத்திரமான இடத்துல எடுத்து போய் தூரமாக எடுத்து போய் வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் பேரிங் இருக்குது. அதில் வந்து கவனமாக வச்சுக்கோங்க. எங்கன்னா சேத்துல இதில் போட்டுறாதீங்க. அந்த பொசிஷன் பார்த்து போடும்போது அந்த பின் பொசிஷன் பார்த்து நேராக போடுங்க. ஷாப்டில் இருக்கிற பின் பொசிஷனுக்காக வேண்டி கரெக்டாக நேராக போட்டு அந்த பின்னை போட்டு ஸ்னாப் பின் போட்டுக்கோங்க. இந்த பின்னுக்கு பேர் ஸ்னாப் பின்னு சொல்லுவாங்க. பேர் நீங்கள் வாங்கும் போதுமே வந்து அது வந்து காட்டர் பின் சொல்லுவாங்க. இது ஸ்னாப் பின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் கட்டி மாட்டிக்கோங்க. வசம் எந்த பக்கம் வெட்டுற வசம் பார்த்து கரெக்டாக போடுங்க. மாற்றி மாற்றி போட்டீங்கன்னாக்கா அந்த வசம் கரெக்டாக இருக்காது. பொசிஷன் எந்த பொசிஷன் பார்த்து போடுங்க. போட்டு காட்டர் பின்னு போட்டு ஸ்னாப் பின்னு போடணும். இல்லைன்னா போடாமல் விட்டிங்கன்னா கரண்ட்டு எங்கே ஓட்டிகிட்டே இருக்கும்போது கரண்ட்டு தனியாக வந்து விழுந்துரும். போட்டாச்சு. இப்போ இதை இறக்கி விட போகிறாரு பாருங்க. அதே மாதிரி தான் இறக்கி விடணும். லிவரை பிடிச்சி லேசாக தூக்கணும்னா பொறுமையாக விடணும். அது பின்னாடி எப்படி பண்ணுறதுன்றதை எந்த இடத்துல போட்டு பயன்படுத்துறதுன்றதை நாங்கள் காமிக்கிறோம். இப்போ அதையும் பார்த்துக்கோங்க. வீடரில் முன்பக்கம் எப்படி கட்டுறது போடுறதுன்றதை பார்த்தோம். பின்பக்கம் வந்து நமக்கு இந்த ட்ராக் பார்ட்னு பேர். இதுக்கு பேர் இதில் வந்து நம்ம வந்து ஒரு ராடு ஒன்று வச்சு வெல்ட் அடிச்சிருக்கிறோம். இந்த ராடை இந்த ஹோலுக்குள்ளார லொக்கேட் பண்ணிக்கோங்க. அந்த ராடுக்குள்ளார வச்சுட்டு அப்படியே வச்சு ஒரு அழுத்துனீங்கன்னா செட்டு மொத்தமாக மேலே திக்கும். இப்போ நீங்கள் முன்னாடி எப்படி கட்டினீங்களோ அதே மாதிரி டயரை கட்டிட்டு பிளேட் செட்டு மாட்டிருந்தா பிளேட் செட்டு, கேஜுவல் மாட்டிருந்தா கேஜுவல் மாட்டிக்கலாம். நன்றி, வணக்கம்.